JEE மெயின், அதாவது ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின், அந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிற +2 முடிச்ச அல்லது +2 இப்போ படிச்சுட்டு இருக்கிற அந்த மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ JEE மெயின் அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, அது யார் யார் எழுதலாம், என்னென்ன கோர்ஸ் சேரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அதை வந்து NTA அப்படின்ற ஒரு அமைப்பு கூட கொடுத்துட்டாங்க 2019 இருந்து. ஸோ அந்த அமைப்பு தான், அதாவது NTA அப்படின்ற அமைப்பு தான் இந்த ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடத்துது. இந்த JEE மெயின் 2025 அதுக்கு இப்போ எக்ஸாமுக்கு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த JEE மெயின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பேப்பர் இருக்கு. பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா BE பிடெக். ஸோ இந்த BE பிடெக் பார்த்தீங்கன்னா NIT, IIT, அப்புறம் சென்ட்ரல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டிங்க, அந்த இன்ஸ்டிடியூட், ஸோ இதில் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிற அந்த பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்கள் சேரணும் அப்படின்னா இந்த JEE மெயின் எக்ஸாம் எழுதியிருக்கணும். அதில் ரேங்க்ல நீங்கள் வந்தீங்கன்னா அட்மிஷன் கொடுக்குறாங்க. JEE அட்வான்ஸ்டு நீங்கள் எழுதணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் JEE மெயின் எழுதியிருக்கணும். நீங்கள் IITல நீங்கள் சேரணும் அப்படின்னா அதுக்கு JEE அட்வான்ஸ்டு எழுதணும். IITல நீங்கள் BE சேர்றதுக்கு JEE மெயின் எழுதி JEE அட்வான்ஸ்டு நீங்கள் எழுதணும். ஸோ இது எல்லாமே நம்ம இவ்வளோ நேரம் பேசுறது பேப்பர் 1. பேப்பர் 2 ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா B பிளானிங், அந்த கோர்ஸ்லாம் சேர்றதுக்கு நீங்கள் JEE மெயின் பேப்பர் 2 எழுதணும். இந்த 2025-26 அகாடமிக் செஷன்ல காலேஜில் அட்மிஷன் ஆகணும்னு நினைக்கிறவங்க JEE மெயின் 2025 அந்த எக்ஸாம் எழுதணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 2 செஷனாக நடக்குது. ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 நடக்குது. 2வது செஷன் ஏப்ரல் 2025 நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் ஜனவரி 2025 நடக்குது. அது சம்பந்தமான டீடைல்ஸ் தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்க 28 அக்டோபர் 2024 22 நவம்பர் 2024 இரவு 9 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 22 நவம்பர் 2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஃபீஸ் கட்டுறது பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, UPI அது மூலிமா நம்ம பணம் பே பண்ணிக்கலாம். அதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அதுவும் 22 நவம்பர் 2024 இரவு 11:50 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ எக்ஸாம் சென்டர் எங்க அப்படின்னா ஜனவரி 2025 ஃபர்ஸ்ட் வீக்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அட்மிட் கார்டு, அதாவது ஆல் டிக்கெட் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அட்மிட் கார்டு எப்போ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு 3 நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னா 22 ஜனவரியிலிருந்து 31 ஜனவரி 2025 அதுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. 22 ஜனவரியிலிருந்து 31 ஜனவரி 2025. ஸோ அந்த அட்மிட் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர், டேட்டு, செஷன் எல்லாமே அதில் பிரிண்ட் ஆயிருக்கும். உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா nta.ac.in அந்த வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். அல்லது jeemain.nta.nic.in அந்த வெப்சைட்லையும் நீங்க பார்த்து டீடைல்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா அதை நீங்க பார்த்துக்கலாம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா NTA இந்த வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க. அது வந்து 12 பிப்ரவரி 2025 அந்த டைம்ல வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த JEE மெயின் 2025 பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 லாங்குவேஜ்ல நடக்குது. அதில் இங்கிலீஷ், ஹிந்தி, அஸ்ஸாமி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடா, மலையாளம், மராத்தி, ஒரிசா, பஞ்சாபி, தமிழ், தெலுங்கு, உருது இந்த 13 லாங்குவேஜ்ல எக்ஸாம் நடக்குது. நம்ம தமிழ் எக்ஸாம் நடக்குது. அதனால நம்ம தமிழ் மீடியம் மாணவர்கள் தைரியமா எக்ஸாம் எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 நடக்குது. நீங்க அதுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம். அந்த எக்ஸாம் எழுத முடியாதவங்க அல்லது ஃபர்ஸ்ட் இயர் செஷன்ல மார்க் கம்மியாயிடுச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க செஷன் 2லயும் நீங்க எக்ஸாம் எழுதலாம். செஷன் 2 வந்து ஏப்ரல் 2025 நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் செஷன்ல எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அதே அப்ளிகேஷன் நம்பரை யூஸ் பண்ணி நீங்க செஷன் 2யும் எழுதிக்கலாம். ஆனா செஷன் 2க்கு நீங்க தனியா அப்ளை பண்ணணும். எக்ஸாம் ஃபீஸ் தனியா அதுக்கு பே பண்ணணும். அது பார்த்துக்கோங்க. சேம் அப்ளிகேஷன் நம்பர். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செஷன் 1 மட்டும் எழுதிக்கலாம். விருப்பம் இருந்தால் செஷன் 2 மட்டும் எழுதிக்கலாம். செஷன் 1ம் எழுதிக்கலாம், செஷன் 2ம் எழுதிக்கலாம். எதில் மார்க் உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அந்த மார்க் அவங்க எடுத்துக்குவாங்க. அதில் ஒன்றும் நம்ம பயப்பட தேவையில்லை. செஷன் 1ல மார்க் கம்மியாக இருந்து செஷன் 2ல அதிகமாக இருந்தாலும் ஓகே, செஷன் 1ல அதிகமாக இருந்து செஷன் 2ல கம்மியாக இருந்தாலும் ஓகே. எந்த செஷன்ல உங்களுக்கு மார்க் டோட்டல் அதிகமாக இருக்கோ அதை வந்து உங்களுக்கு ரேங்க் பட்டியலுக்கு கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அதனால நீங்க தைரியமா 2 செஷன் விரும்புறவங்க 2 செஷன் கூட எழுதிக்கலாம். செஷன் 2 பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 நடக்கும். ஸோ இந்த செஷன் 1 பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னாக்க மொத்தம் 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஒன்று பேப்பர் 1, ஒன்று பேப்பர் 2A, பேப்பர் 2B அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருக்காங்க. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா BE பிடெக் அது சேர விரும்புகிறவங்களுக்கு பேப்பர் 1. பேப்பர் 2A பார்த்தீங்கன்னா B ஆர்க். பேப்பர் 2B பார்த்தீங்கன்னா B பிளானிங். அதில் சேரணும்னா நீங்கள் பேப்பர் 2B எழுதணும். பேப்பர் 1 BE பிடெக் சேர விரும்புகிறவங்க அவங்க என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 சப்ஜெக்ட்டும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் A, செக்ஷன் B 2ஆ பிரிச்சிருப்பாங்க. செக்ஷன் Aவில் பார்த்தீங்கன்னா 20 மேக்ஸ், 20 பிசிக்ஸ், 20 கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் இருக்கும். செக்ஷன் Bல பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் இருக்கும். மேக்ஸ்ல 5, பிசிக்ஸ்ல 5, கெமிஸ்ட்ரியில் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான், CBT டெஸ்ட். எக்ஸாம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்.
ரெண்டாவது ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் நடக்குது. அதே மாதிரி பேப்பர் 2A பார்த்தீங்கன்னா பி ஆர்க் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்ட் 1 செக்ஷன் ஏவில் 20 கொஸ்டின் இருக்கும், செக்ஷன் பியில் 5 கொஸ்டின் இருக்கும். பி ஆர்க் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு, அது பார்ட் 2ன்னு சொல்லி சொல்றாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின். அதே மாதிரி டிராயிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு, அது பேப்பர் 3, அது வந்து 2 இருக்கும், மொத்தம் 77. இது பி ஆர்க்கு பேப்பர் 2A. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் 2B, இது பி பிளானிங். இதுக்கு வந்து மேக்ஸ் பார்ட் 1ல அது செக்ஷன் ஏவில் 20 கொஸ்டின் இருக்கும், செக்ஷன் பியில் 5 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி ஆப்டிடியூட் டெஸ்ட் பேப்பர் 2, அது வந்து ஒரு 50 கொஸ்டின் இருக்கும். பிளானிங் பேப்பர் 3, அது பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் இருக்கும், மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கு இதுல. இந்த பேப்பர் 2B பி பிளானிங். அதில் இந்த பேப்பர் 2A பி ஆர்க்ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த டிராயிங் டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 3ல பென் அண்ட் பேப்பர் ஆஃப்லைன்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு தனியாக A4 சைஸ் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது இருக்குன்னு சொல்லி சொன்னோம். ஒவ்வொன்றும் 20 கொஸ்டின், அது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். அதே மாதிரி பார்ட் 2 அதில் 5 கொஸ்டின் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நியூமரிக் வேல்யூ அதில் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர்ல. அதே மாதிரி பேப்பர் 2லையும் பார்ட் 1ல இதே தான் 20 கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், 5 கொஸ்டின் நியூமரிக் வேல்யூ ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். செக்ஷன் ஏ, செக்ஷன் பி எல்லாத்துலயுமே நெகட்டிவ் மார்க் இருக்கு. அது ராங் ஆன்சர் பண்ணா நெகட்டிவ் மார்க். ஸோ உங்களுக்கு இன்னும் ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி JEE-main.tn.nic.in அந்த வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். கேண்டிடேட் கண்டிப்பா சரியான மொபைல் நம்பர், சரியான இமெயில் ஐடி அது கொடுங்க வெப்சைட்ல. நீங்க ஏதாவது கம்யூனிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மெயில் ஐடி, அந்த ஃபோன் நம்பர்ல இருந்து பண்ணீங்கன்னா தான் அவங்க எடுப்பாங்க. இந்த செக்ஷன் B ல பாத்தீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். பிசிக்ஸ்ல 5, கெமிஸ்ட்ரில 5, மேக்ஸ்ல 5 கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின் கொடுத்துட்டு 5 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி மாத்தினாங்க. அவுட் ஆஃப் 10ல 5 எழுதினா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த வருஷம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் தான், சாய்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ 5 கொஸ்டின் கொடுத்துட்டு 5 அட்டெண்ட் பண்ணணும். டிசேபிலிட்டி பர்சன் இருந்தா, மாற்றுத்திறனாளிகள் இருந்தா அவங்களுக்கு சலுகைகளும் இருக்குது. ஸ்கிரைப் அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுக்கலாம். டைம் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அதோட டீடைல்ஸ் எல்லாமே வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. நீங்க அதை பாருங்க. என்னென்ன சலுகைகள் இருக்கு, என்னென்ன சர்டிபிகேட் அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்றத பாத்துக்கோங்க. எக்ஸாம் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி மேலுக்கு 1000 ரூபீஸ், ஃபீமேலுக்கு 800 ரூபீஸ், ஓபிசி மேலுக்கு வந்து 900, ஃபீமேல் 800, SC/ST கேண்டிடேட்டுக்கு மேலுக்கு 500, ஃபீமேலுக்கு 500. இது இல்லாம பேப்பர் 1 BE BTech, பேப்பர் 2A BR அல்லது பேப்பர் 1 BE BTech அல்லது பேப்பர் 1 BE BTech அண்ட் பேப்பர் 2B B பிளானிங் அல்லது பேப்பர் 1 BE BTech, பேப்பர் 2A BR அண்ட் பேப்பர் 2B B பிளானிங் அல்லது பேப்பர் 2A BR, பேப்பர் 2B B பிளானிங். இந்த மாதிரி காம்பினேஷன்ல நீங்க எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஜெனரல் கேட்டகரிக்கு மேலுக்கு 2000, ஃபீமேலுக்கு 1600, SC/ST கேண்டிடேட்டுக்கு 1000, ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் அதே 2000, ஃபீமேலுக்கு 1600. இது எல்லாத்துலயுமே ப்ராசஸிங் ஃபீஸ், GST இதெல்லாமே தனி, அது போடுவாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், நியூமெரிக்கல் வேல்யூ கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே மார்க் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். தப்பா ஆன்சர் பண்ணா ஒரு கொஸ்டினுக்கு -1, ஆன்சர் பண்ணல அப்படின்னா 0 மார்க், எதுவும் மைனஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா +2 முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதாவது 2023ல +2 முடிச்சவங்க, 2024ல +2 முடிச்சவங்க, 2025ல +2 எக்ஸாம் எழுத போறவங்க அவங்களும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். 2022 அதுக்கு முன்னாடி +2 முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியாது. 2023, 2024, 2025 எக்ஸாம் எழுத போறவங்க இவங்கலாம் அப்ளை பண்ணலாம், +2 முடிச்சிருந்தா சரி. ஸோ JEE அட்வான்ஸ்டு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா இந்த JEE மெயின்ல நீங்க 2,50,000 ரேங்குக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா நீங்க JEE அட்வான்ஸ்டு எழுதலாம். நீங்க அது சம்பந்தமா ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா JEE.adv.ac.in அந்த வெப்சைட்டை நீங்க பாருங்க. ஸோ நீங்க JEE மெயின் பாஸ் பண்ணி இந்த 2,50,000 ரேங்குக்குள்ள வந்தீங்கன்னா JEE அட்வான்ஸுக்கு நீங்க எலிஜிபிள் ஆகுறீங்க. அதான் வந்து IITல நீங்க சேர்றதுக்கு JEE அட்வான்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஃபீஸ் பே பண்றதுல ஏதாவது பிரச்சனை, ஏதாவது பேங்க் பிரச்சனை, பணம் பே ஆகலை, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, பேங்க் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்டர்ஸ், எந்தெந்த சென்டரில் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் உங்களுக்கு சென்டர் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, மதுரை, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், கிருஷ்ணகிரி, திருப்பூர், விழுப்புரம், நாகர்கோவில், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கரூர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கா, திருவள்ளூர், திருவண்ணாமலை. ஸோ இவ்வளோ ஊர் இருக்குது சென்டர். நீங்கள் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரேங்க் எப்படி போடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து நிறைய நாள் நடக்குது, ப்ளஸ் ஒரே நாளைக்கு 2 செஷனாகவும் நடக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. எப்படி நார்மலைசேஷன் பண்ணி அப்புறம் தான் ரேங்க் போடுவாங்க. உங்களுக்கு அந்த மெத்தடையும் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் நார்மலைசேஷன் அந்த மெத்தடை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, எக்ஸாமில் எப்படி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறது, அதே மாதிரி நியூமெரிக் வேல்யூ எப்படி நம்ம அங்கே என்டர் பண்ணுறது, அது எல்லாமே உங்களுக்கு இந்த புல்லட்டினில் கொடுத்துருக்காங்க.
இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னாவே அது இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு சிலபஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு 17 பக்கம் இருக்குது சிலபஸ்ஸு. அதை நீங்கள் வேணால் கூட பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த பேப்பர் 1 பேப்பர் 2 எது எழுதுறீங்களோ அந்த சிலபஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பேப்பர் 1 பிஇ பிடெக்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2A 2B அதுக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவையோ தனியாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ JEE மெயின் 2025 எக்ஸாம் எழுத விருப்பப்படுறவங்க இப்பயே அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகள். நன்றி.